கொடுமை. மதுக்கடை விஷயத்துல வரும்போது அதை ஒரு 50% பெறாத அந்த மதுவுக்கு அடிமையானவங்களா இருக்காங்க சார். அவங்களுடைய உணர்வுகளை மதிச்சு அந்த கடைகள் எல்லாம் மூடாம வச்சிருக்கோம்னு எனக்கு கொலை செய்யறது பிடிக்குது, எனக்கு எல்லாரையும் கொலை செய்யறது பிடிக்குது. என்னோட உணர்வுக்கு மதிப்பளிச்ச அனுமதி அறியலா, எல்லாரையும் கொண்டுகிட்டே வரேன். என்னது என்னதை சொல்லுங்க. இப்படி ஒரு பேசலாமா? இப்படி ஒரு பேசலாமா? ஒரு கற்றறிந்த சான்றோர்கள் ஆண்டோர்கள் வாழ்ந்த மண்ணில் முதலில் பண்பட்டு நாகரிகம் அடைந்த ஒரு சமூகத்தின் பிள்ளைகள் இப்படி பேசலாமா? பேசலாமா சொல்லுங்க. கூடி எல்லாரும் சேர்ந்து செஞ்சா ஒரு தவறு சரியாயிருமா? உங்ககிட்ட கேட்கிறேன். எல்லாருமே நீங்க படிச்சவங்க, கற்றறிந்த, உலகத்தை பாக்குறவங்க, எல்லாரும் சேர்ந்து செஞ்சா ஒரு தவறு சரியாயிருமா? எப்படி? ஒருத்தன் தனியா செஞ்சா ஒரு சரி தவறாயிருமா? என்னது கொடுமை? நீங்க குடிக்கிற 2 கோடி மக்கள் குடிகாரர்களா இருக்கிறாங்க, குடி நோயாளி. அப்படி சொல்லக்கூடாது. நீங்க மது பிரியர்களா இருக்கிறாங்க, அவங்க வாக்கு வராதுன்னு தானே நீங்க முதல்ல 2016 மதுக்கடையை மூடுவேன்னு அவங்க சொன்னாங்க. ஐயா ஸ்டாலின், ஐயா கருணாநிதி எல்லாம். அந்த அப்பா அவங்க தோத்துட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்? இந்த மது, நீங்க சொல்ற மது பிரியர்கள் ஓட்டு போடலை, வாக்கு செலுத்தலை அப்படின்னு அந்த கோரிக்கை விட்டாங்க. வந்தால் நாங்கள் கையெழுத்து மதுக்கடையை மூடுவோம்னு ஐயா கருணாநிதியிலிருந்து, தம்பி உதயநிதியிலிருந்து, அம்மையார் கனிமொழியிலிருந்து, ஐயா ஸ்டாலினிலிருந்து 4 பேரும் பேசணும். வேணா நான் போட்டுட்டேன். அதிகமாக இளம் விதவியில் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடுன்னு அம்மையார் கனிமொழி பேசுனது. அப்போ 2 லட்சம் இருந்தா இப்ப 6 லட்சம். நீ கள்ளச்சாராயம் குடிச்சவனுக்கு 10 லட்சம் கொடுத்து ஊக்கப்படுத்தணுங்க தானே. காய்ச்சறது குற்றம், குடிக்கிறது குற்றம். சட்டப்படி 10 லட்சம் கொடுத்தா அங்கீகரிக்குது ஒரு அரசு. அவன் வீட்டு வாசல போய் நின்று உன் பிள்ளைய நான் படிக்க வைக்கிறேன், உன் வீட்டுக்கு ஒரு அரசு வேலை கொடுக்குறேன், நாட்டை பாதுகாக்க எல்லை நின்று செத்து வந்தவனுக்கு 10 ரூபா கொடுக்குற மாலை ஒருத்தலை. ஏன் யாருக்குமே கோபம் வர மாட்டேங்குது? ஏன்? எதனால? 13 தலைமுறைக்கு ஒரு தடவை மரபணு மாறி போயிருந்தான். நமக்கு மாறி போயிடுச்சு. ஒவ்வொரு 13 தலைமுறைக்கு ஒரு தடவை புதுப்பிக்கணும். அதுக்கு இருக்கிற ஒரே மருந்து வரலாறு தான். வரலாறு ஒண்ணுதான் அவன் மரபணுவை புதுப்பிக்கணும். நான் யாருங்கிறத மறந்து போனதுனால நான் யாரு, என் மரபணு என்ன? சரணடைஞ்சிருந்தா இந்த உயிரோடு இருந்த ஆண்டுக்கலாம் என் பாட்டை மருந்து வாங்கி ஓடா சரணடைஞ்சு வாழ்றதுக்கு சண்டைட்டு சத்திரண்டான்னு தூக்குல தொங்கினான். தீரன் சின்ன மேல கப்பம் கட்டிட்டு ஆளுன்னா எவனாட்டால எவன்டா உரிமை இருந்து தூக்குல தொங்கினான். என் பாட்டன் சேதுபதி 10 ரூபா ஒப்புக்கு ஒரு சல்லி காசு கப்பம் கட்டிட்டு நாட்டால் உன்னை விடுதலை செய்யறேன்னா ஜெயில இருந்து செத்தாளுங்க. அவனை சொல்லி 10 பைசா கட்ட மாட்டேன்னு, ஒரு செல்லா காசை கூட கட்ட மாட்டேன்னு செத்தான். அந்த பரம்பரையில வந்தவனா நானு? சொல்லுங்க. ஒரு கைம்பெண் புருஷனை இழந்து, என் பாட்டை முத்துவடுனா தவிர இழந்த ஒரு கைம்பெண் மூளையில உட்காந்து மூக்க சிந்திட்டு வெள்ளச்சாலை பார்த்தாமே பிள்ளைய கூட்டிகிட்டு போய் இன்னொரு பாட்டை போய் தாயை போய் வாங்கி போயிட்டு பாபா நாயக்கர் கோட்டையில போய் மரபோல இருந்த அடைக்கலம் பெற்று ஹைதர் அலி, திப்பு சுல்தான் மதுரை வாங்கி இழந்த நினைத்த மீட்டு போரிட்டு மீட்ட மரத்தி மக்கள் நம்ம இந்த கொடுமை எங்க போய் சொல்றது? ஏன் உன் பரம்பரை என்ன பட்டு போச்சா? என்னாச்சு? மானத்தை ரோசத்தை அடமான வைக்கிற ஈன கூட்டமாயிட்டமா? எதுக்கு கையெந்திர? இப்ப சரி உங்க கொடுக்கட்டும் 5000. என்ன உன் பரம்பரை சொத்து? நீ கர்ண மகாராசா விட்டு கொடுக்க போற? எங்க இருந்து கொடுப்ப? உங்க அப்பம்ட்டு காசா இல்ல எங்க அப்பம்ட்டு காசா? என் வரியில இருந்து தானே கொடுக்கணும். அந்த வரி எங்க இருந்து எடுப்ப? அத்தியாவசிய பொருள் இருந்து எடுப்ப. மின் கட்டணும், பஸ் ஓசியாவன் கேட்டான், தரமான பஸ் தான் கேட்டான். நான் கேட்கறதுக்கு பதில் இருக்கா? ஓட்டுநருக்கு, நடத்துனருக்கு சம்பளம் எங்க இருந்து கொடுப்பேன்? யாரு காசு கொடுப்பேன்? பஸ் பழுதாயிருச்சு, எந்த காசுல சீரமைப்பேன்? எரிபொருள் யாரு காசுல கட்டுவேன்? மறுபடியும் எங்க காசு தான். அது எங்க இருந்து எடுப்ப? ஒவ்வொரு பட்ஜெட்லயும் பற்றாக்குறை பட்ஜெட். அப்புறம் அதுக்கு நீ இப்படி அறிவிச்சுக்கிட்டு இருக்க எப்படி?